Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஜெர்மன் Black Forest கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கேக். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அரைச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வெட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். இப்போ ஆயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன். இடையில வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல, அப்படியே தாழ்ந்து போயிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுக்கிறேன். பாத்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில். அதில் வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நட்ஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 3/4 கப் ஒரு 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துருக்கனால நம்ம கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கிளேஸ் கிடைக்கும். இந்த கனாஷை வந்து நம்ம கேக்குக்குள்ளே ஃபில்லிங் ஆகும், கேக்குக்கு மேலே ஊற்றுறக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்ம கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்க விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஸ்கும் பவுலும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்படி நல்லா பீட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாகவே ஸ்டிப் பீக்ஸாக வந்துடும். இப்போ க்ரீம் வந்து ஸ்டிப் பீக்ஸாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கனாஷை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும்போது சேர்த்துக்காதீங்க, க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். கனாஷ் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு பேக் ஆகிறதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை அது மேலே வைக்கிறேன். சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த நட்ஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் சேர்க்கும்போது இந்த கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீமும் உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷும் நட்ஸும் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கை க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வெளியே எடுத்து நான் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். கேக்கோட சைட்ஸ்லலாம் நான் வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். கேக்கை நல்லா ஃபைனல் கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து கனாஷ் ஊற்றிக்கலாம். ஒரு ஐசிங் நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாமே நான் கனாஷை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கேக் போர்டில் இருக்க கனாஷை வந்து நான் ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் போர்டில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கனாஷ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ சைட்ஸில் எல்லாமே நான் வந்து நட்ஸ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
கேக்கோட சைட்ஸ்லலாம் நட்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ கேக்குக்கு மேலேயும் நான் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்குக்கு மேலே வந்து நட்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக சாக்லேட் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த கேக்குக்கு மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜெர்மன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.